கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit, உங்களை சந்திக்கின்றோம். we are meeting you. அது நம் யாவருக்கும் மிகுந்த பிரயோஜனமானது. That is a greatest blessing for ourselves. அது நம் யாவருக்கும் மிகுந்த பயனுள்ளது. That is a greatest benefit for us. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த அபிஷேகமானது In our life, God's anointing is, அநேக தடைகளை உடைக்கும். it will break all the barriers in our வேதம் life. சொல்கிறது அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்று சொல்லி, As the Bible quotes like that, anointing will break barriers. அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவியோடு கூட இணைந்து வாழ நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். Always surrender to the Holy Spirit of God to unite with Him. அவரோடு இணைந்து When we unite with Him, ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது when we do a thing, நம் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். it will be a victorious life. வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு ஒரு நன்மையும் ஆசீர்வாதமும் கடந்து போகும். Through our life, many will be get blessed. அதனால் அந்த அனுபவத்தில் போக ஒப்புக் கொடுப்போம். So let's walk in that way. இந்த வழியிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today, let's meditate on God's word. யோபின் புத்தகம் 22 அதிகாரம் 28 வசனம். Job chapter 22, verse 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். Thou shalt also decree a thing, and it shall be established unto thee, and the light shall shine upon thy way. உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். And the light shall shine upon the way. யாருடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும்? In whose way the light shall shine. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற, the one who looking at him and praying to him, அவர் சமூகத்தில் பொருத்தனை செய்களுடைய காரியங்கள் நிச்சயமாகவே பாதையிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். the one who is making a vow to God, in his way the light shall shine. அவரோடு கூட பழகத்தக்கதாக, நம்முடைய காரியங்களை சொல்லத்தக்கதான அனுபவத்தில் இருக்க வேண்டும். We should be in a place where we should share everything with God in it. அந்த அனுபவமானது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக நாம் பார்க்க முடியும். In that experience, we can see God as hearing our prayers. அந்த அனுபவத்தில் செல்லும் பொழுது When we walk in that way, இன்னும் ஆழமான ஒரு காரியம் செய்ய வேண்டும். we should do something deeper in it. பொருத்தனைகளை செலுத்துவீர் என்று பார்க்கிறோம். And it also says, you shall do what you vow. நம் வாழ்க்கையிலே தேவனோடு கூட ஒவ்வொரு முறையும் உடன்படிக்கையோடு கூட கடந்து போக வேண்டும். We should always get to God with a covenant. அது உண்மையாகவே நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை இன்னும் அதிகரிக்க வைக்கும். That makes the covenant to be more stronger, and more the bond becomes more stronger. தேவன் ஆபிரகாமிடத்தில் உடன்படிக்கை செய்தார். God made a covenant with Abraham. ஆபிரகாமும் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தார். Abraham also made a covenant with God. அந்த உடன்படிக்கைகளை ஒரு கை கொண்டார்கள். They both were maintained that covenant. அதே வண்ணமாக தான் பொருத்தனையும் கூட. Like the same manner, vow is also. பொருத்தனை சொல்வது மாத்திரமல்ல, Not only saying a vow to God, பொருத்தனையை செலுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். we should make the vow to God. அன்னாள் பொருத்தனை செய்தபடியே தன் மகனை கொடுத்தாள். Hannah, by doing a vow to God, she submitted his child to God. அவளுடைய வாழ்க்கையிலே அவளை குறித்து மலடி என்று சொல்லி ஊரார் அனைவரும் சொன்னார்கள். Where Anna was living, everyone called her with the name barren woman. பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு குழந்தையை தேவன் கொடுத்தார். After many years, God gave her a child. ஆனால் பொருத்தனை அவள் நிறைவேற்றினாள். But she made a commitment to the vow. நாம் பொருளாய் இருந்தால் கொடுத்துவிட மனம் முகந்து செய்வோம். When we do a vow, if it is a thing, we will be giving to them. பொருள் அல்ல, It is not a thing. தன் வாழ்க்கையிலே In his life, பல வருஷமாய் காத்திருந்து she waited for a very long time. மலடி என்று சொல்லப்பட்ட அவள் வாழ்க்கையிலே She was named as a barren woman. ஒரு பிள்ளையை தேவன் கொடுத்தார். God gave her a child. அதை பொருத்தனையாக தேவ சமூகத்தில் கொடுத்து விட்டால், By doing that vow, she surrendered that child to God. நடந்தது என்ன? What happened? பின்னால் அவள் வாழ்க்கையிலே In his later days, பிள்ளையை கொடுத்ததினாலே, by giving the child to God, பொருத்தனை செய்ததினாலே by doing a vow to எந்த God, நஷ்டமும் வரவில்லை. she didn't face any loss அவள் வாழ்க்கையில் in her life. 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். God blessed her with 5 kids. அதனால் அந்த அனுபவத்தில் செல்லும் பொழுது So by walking in that way, நமக்கு என்ன நடக்கிறதாம்? what we have, ஒன்று, பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். first thing, we shall have a light shall shine upon the way. இரண்டாவதாக, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். And it says, thou shall also decree a thing, and it shall be established unto நாம் thee. என்ன யோசிக்கின்றோமோ, Whatever we are thinking, என்ன நினைக்கின்றோமோ, whatever we are mindful அது of, அப்படியே நடக்கும் என்று பார்க்கிறோம். it will come to pass in our life. ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிற தேவன், Reason, the God who is with us, அவர் சொல்ல ஆகும், whatever he says, அவர் கட்டை நிற்கும் என்று பார்க்கிறோம். whatever he commands, it does. அதனால் நம் வாழ்க்கையிலே
வாழ்க்கைகளிலே So in our life, நாம் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிவிட்டால் when we determine a thing, அது நிச்சயமாகவே நிலைவரப்படும், surely it shall come to pass. நடக்கும். It will happen. தேவன் சொன்னது நடக்கும். Surely whatever God said, it will happen. தேவனால் சொல்லப்படுகிற நம்முடைய வார்த்தையும் நடக்கும். Whatever God is saying in our hearts, we are speaking to that என்றால் will நம்மோடு happen. தேவன் இருந்து Reason God is with us. இடைப்படுகிறபடினாலே He has been speaking to you. அவர் சொல்கிற எல்லா காரியமும் Whatever He says நம் வாழ்க்கை மூலமாக through our life, அநேகருக்கு நடக்கும். for many people it will come to pass. பாதையெல்லாம் வெளிச்சம் பிரகாசிக்கும். In all their ways light shall shine. மகிமையான வாழ்க்கை, Gloriful life, மேன்மையான வாழ்க்கை, uplifting life, சமாதானமான ஒரு வாழ்க்கை, a peaceful life, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. a calm life. ஏனென்றால் பாதையெல்லாம் வெளிச்சம் அல்லவா? Because the ways have been filled with light. வெளிச்சம் பயத்தை புறம்பாக்கும். All the light will cast away fears. வெளிச்சம் கலக்கத்தை புறம்பாக்கும். That light will move all the problems in our life. வெளிச்சம் குழப்பத்தை எல்லாம் புறம்பாக்கும். That light will move away all the ஒரு confusions. சமாதானமான வழியிலே கடந்து போக முடியும். A peaceful way we can walk. தேவன் அதை கொடுக்கவே விரும்புகிறார். God is happy to give that to you. ஏனென்றால் அவரே மெய்யான ஒளி. Reason He is a true light. அவரே உலகத்துக்கு மெய்யான ஒளி என்று பார்க்கிறோம். Reason He is the true light who came to the world. அந்த ஒளியின் மூலமாக Through that light, நம் வாழ்க்கை வெளிச்சம், our life will be getting அந்த brighter. வெளிச்சம் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. That brightness will shine upon another. அதனால் நமக்கு So in our life, ஆபத்துக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். He will be saving from all the dangers in our life. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆபத்துக்கு விலக்கி அவளையும் பாதுகாக்க நம்மால் முடியும். We can able to save other people from danger எந்த also. ஒரு காரியத்தை நாம் நிர்ணயம் பண்ணினாலும் Whatever thing you determine, அதை நிலவரப்படுத்துவார். surely it will make come to அவையெல்லாம் pass. தேவ சித்தத்துக்குள் இருக்க வேண்டும். That all should come under God's will. அதுதான் முக்கியம். That is the important. அந்த அனுபவத்தில் போக ஒப்பு கொடுப்போமா? Surrender to go in that அன்பின் experience. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். Dear Father, we are praising எங்கள் you. பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிப்பதற்காக நன்றி. Thank you. In our ways, light shall shine. நாங்கள் Lord. உம் நாமத்தினாலே நிர்ணயம் பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்தை நடத்த போவதற்கு ஸ்தோத்திரம். Thank you. You are going to fulfill whatever we are going ரீபாலா to determine. சந்தரதுருபல புதுருபியா. We thank you for that, Lord. தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. Lord, take control of உம்முடைய us. வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். Help us to see your brightness. எங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் Lord, in brightness between us. மற்றவர்கள் பார்க்கட்டும். Others to look at. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.